ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் என் தம்பிக்கு புதுசாக கேடிஎம் பைக் வாங்க போகிறேன். வாங்க அவனுக்கு தெரியாமல் அவனோட ரியாக்ஷனை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. நான் அடுத்து ஒவ்வொரு பாட்டாக உங்களுக்கு போடுறேன். தம்பி கண்டிப்பாக ரூமில் தான் இருப்பியா? ஆமாம், சொன்ன மாதிரி ரூமில் தான் இருக்கியா. வாங்க நம்ம போயிடலாம். என்கிட்ட காசு இல்லாதனால நான் இப்போ என்னோடய புல்லட்டை விற்கலாம்னு இருக்கிறேன். ஜீப்பு விற்றோம்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம பைக்கை விற்றுட்டு பைக் வாங்கலாம். நம்ம தம்பிக்கு தெரியாமல் இருக்கணும். சீக்கிரம் வாங்க போகலாம். இந்த வண்டியோட சவுண்டை கேட்டாலே வெளியே போறியான்னு தெரிஞ்சுப்பியா. இந்த வண்டி ஒன்று இருக்குது. அப்பா சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போகணும். மொதல் எங்கள் அம்மா என்னை திட்டுறதுலையும் தப்பு இல்லைங்க. வீட்டில் காசே இல்லை, இருந்தாலும் நான் போய் என் தம்பிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் வண்டியை விற்றுட்ருக்கிறேன். என்னையில் என்ன பண்ணுறது? வாங்க சீக்கிரம் போகலாம் இங்கேருந்து. இந்த ஊரில் ரோட்லேயே போக மாட்டானுங்க. எல்லோரும் குறுக்கால போவானுங்க. நிம்மதியாக வண்டி கூட ஓட்ட முடியாது. சரி, இங்கே பார்த்தீங்களாங்க, ரோட்டுக்கு குறுக்கால ரயில்வே ட்ராக்கு. என்னத்தை சொல்ல. எப்பா ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. வாங்க ஷோரூம்குள்ளே உள்ளே போகலாம். எப்படிரா ஆளுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? பையா எனக்கு கேடிஎம் பைக் வேணும் பையா. சார் அங்கே நிப்பாட்டி இருக்காங்க, போய் எடுத்துக்கோங்க. இன்னும் லாலிபாப்பை போய் எடுக்கிற மாதிரி பேசுறியா? கைஸ், கேடிஎம் எடுத்தாச்சு. வாங்க இதை பர்ச்சேஸ் கொடுப்போம். பையா என்கிட்ட காசுலாம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னோட புல்லட்டை வச்சுக்கோ நீ. சாப் வெளியே மழை பெய்யுது, உங்கள் புல்லட்டை உள்ளே கொண்டு வாங்க. பேராகிராஃப் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு இருக்கேன். என்ன வாய்ச்சை. கைஸ் சீக்கிரம் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே போகணும் கைஸ். மழை வர பெய்யுது, அப்புறம் பைக்கெலாம் நினைஞ்சு போயிடும். வாங்க போகலாம். கைஸ் ஷோரூம் முன்னாடி வண்டி நிற்கிது. வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்களா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கைத்தட்டு, எல்லோரும் கைத்தட்டுறாங்க. வாங்க எடுத்துகிட்டு போகலாம். இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது கைஸ். வீட்டில் போனால் நம்ம தம்பி என்ன சொல்ல போகிறான்னு, அவன் அழுவானா இல்லை சந்தோஷப்படுவான்னு தெரியல. அதை விட எங்கள் அம்மா, ஐயோ எங்கள் அம்மா கண்ணில் மட்டும் பட்டுச்சு இந்த வண்டி. அவ்வளோதான், எப்படியோ பட்டுரும் ஒரு நாள். ஆனால் பயமாக இருக்குது கைஸ், என்ன சொல்லுவாங்கன்னு. வாங்க பார்க்கலாம். கைஸ் இங்கே கொஞ்சம் மழை பெய்யறதுனால சவுண்ட் அப்படி தான் கைஸ் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் நம்ம ஷோரூமுக்கு போகும்போது என் தம்பி ரூம்குள்ளே போயிருந்தியா ரொம்ப அமைதியாக. நம்ம வண்டியை கராஜுக்குள்ளே நிப்பாட்டினோம்னா அவன் கண்டிப்பாக பார்ப்பியா. ஸோ நம்ம பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டிடலாம். அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கைஸ் உங்களுக்கு அடுத்த பாட்டு வேணும்னா கண்டிப்பாக கீழே பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பாட்டு உங்களுக்காக போடுறேன். என்னோடய தம்பி ரியாக்ஷனையும்